ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கேதரின் புத் ஹாஸ்பிட்டல் சாப்பல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆராதனை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 4 மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து எங்களை நடத்தி எங்களை வளர்த்தி வந்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். நாங்கள் போய் வந்த இடத்திலெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி. இந்த புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதில் பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், எடுத்து பயன்படுத்தும். இதை யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரை நீர் தேற்றும், ஒவ்வொருவரை நீர் ஆற்றும், ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த உம்முடைய பிரசன்னம் எங்களோடு அசைவாடட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மேற்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இவையாவையும் தாழ்மையோடு கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 1 மாத காலமும் தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த பரிசுத்த ஆராதனையில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் செய்த அளவற்ற கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனைக்காகவும் இந்த ஆராதனையை பொறுப்பேற்று நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஸ்கூல் ஆஃப் நர்சிங், காலேஜ் ஆஃப் நர்சிங் பிள்ளைகளுக்காகவும், இந்த மருத்துவமனைக்காகவும், இந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற பலகீனர்களுக்காகவும் ஒரு பல்லவியை பாடி முடிந்த பிறகு டாக்டர் சஜி அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே என்கிறதான பாடலை பாடி முடிந்த பிறகு இந்த டாக்டர் சஜி அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, என்னை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜாபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். யாவரும் கண்களை மூடி நம் ஜெபத்தில் தரித்திருப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம் சுவாமி. இந்த ஹோலினஸ் மீட்டிங்கே கூட உங்களுடைய கரத்தில் தருகிறோம் சுவாமி. அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் சகலவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கீழ் வைத்திருக்கிற தேவன். அப்பா உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே சப்பா 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு சொன்னது போல் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சப்பா நீங்கள் பார்க்குற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவன் ஆண்டவரே. இங்கே நாங்கள் என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோமோ ஆண்டவரே சப்பா அதையெல்லாம் கேட்டு நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே சப்பா தயவு பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவதாக ஆண்டவரே சப்பா எங்கள் ஆராதனையில் கலந்துருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொருடைய தேவை வித்தியாசமாய் காணப்படுறது ஆண்டவரே சப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க பாரங்கள் எல்லாம் நீங்கள் அறிகிற தேவன் சுவாமி. நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் நடத்துறதான அட்மினிஸ்ட்ரேட்டரோடு உடைய கிருபை இருக்கட்டும். அவங்க ஃபேமிலியை நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா அவங்க செய்கிறதான எல்லா வேலையிலும் உடைய பிரதான கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஹாஸ்பிட்டலில் படிக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் படிக்கிறதான பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே சப்பா டிப்ளமோ காலேஜ் படிக்கிறதான பிள்ளைங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளையோட தேவையை சந்திங்க ஆண்டவரே. அவங்க ஃபீஸ் எல்லாம் ஆண்டவரே ஏற்ற வேலையில் அடைத்து ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே சப்பா படிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. அவங்க ஃபேமிலியை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. டாக்டர்ஸ் என்ன நர்சஸ் இன்னும் ஆண்டவரே அப்பா என்ன ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ராஜா உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் சுகம் கொடுக்குற தேவன் ஆண்டவரே. உடைய கல்வாரி இரத்தத்தினால ஒவ்வொரு பேரையும் அப்பா நீங்கள் தொட்டு நீங்கள் சுகப்படுத்துங்க அப்பா. உடைய பலன் இறங்கட்டும் ராஜா. பலவீனனுக்கும் ஆண்டவரே சப்பா பலன் உள்ளவனுக்கும் நீங்கள் உதவி செய்வது லேசான காரியம்னு சொல்லியிருக்க ராஜா. நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே சப்பா. இன்னும் எங்கள் ஜெபங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வியாதியோடு இந்த இடத்துல இருக்கிறதான பிள்ளைகளை உடைய பிரசனம் விளங்கட்டும் அப்பா. எங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருக்க ஆண்டவரே வேலை செய்கிறதான ஒவ்வொரு பேரும் உண்மையும் உத்தவமாய் நாங்கள் வேலை செய்யும்படி ஆண்டவரே சப்பா உடைய கரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. மீதியோட சமயம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. மெசேஜ் கொடுக்குறதான மகனோடு உடைய கிருபை இருக்கட்டும். மீட்பும் மூலம் ஜெபம் கேளுஞ்சியும் நல்ல பிதாவே. யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஆமீன். தேவன் தாமே நாம் வாசித்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடையாளி இந்த இடத்துல ஒரு சிறிய சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள மகளாய் காணப்படுகிறேன். கடந்த 2 வருட காலங்களாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் பலவீனப்பட்ட மகளாய் காணப்பட்டேன். கடந்த 2024ஆம் வருடம் மார்ச் மாதத்திலே டெங்குனால நான் சிபிஎஸ்சியில் அட்மிட் ஆகியிருந்தேன். அட்மிட் ஆகி மிகவும் பலவீனப்பட்ட மகளாக சீரியஸ் ஆகி ஐசியூலலாம் அட்மிட் ஆகியிருந்தேன். எனக்கு பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிது. ரொம்ப கஷ்டப்பட்ட மகளாக இருந்தேன். அந்த இடத்துல
தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன். அதே போல் சிபிஹெச் சாப்பல் மெம்பர்ஸும் எல்லாரும் கடவுளிடத்தில் வேண்டி எனக்காக ப்ரேயர் பண்ணி எனக்கு அந்த இடத்துலேருந்து நல்ல ஒரு சுகம் பெற்ற மகளாய் வீட்டுக்கு கடந்து வரும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ள மகளாய் காணப்படுகிறேன். அதே மாதிரி 2025 வருடம் மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்படியாக இருந்தது. எனக்கு ஒரு 5 வருட காலமாகவே ஹயாட்டஸ் கர்னியா பிரச்சனையிலான நான் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். கடைசியில் எனக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாமல் தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு நான் மிகவும் கஷ்டப்பட்ட நாட்களில் எனக்கு ஆப்ரேஷன் செய்தார்கள். அந்த நேரத்தில் கூட எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆப்ரேஷன் முடிந்து எப்படி இருக்குமோ என்று நான் பயமுள்ளமானதாய் காணப்பட்டேன். எல்லாருடைய ஜெபமும் என்னை காப்பாற்றியது. இந்த இடத்துல உங்களுக்கு முன்னார ஒரு உயிருள்ள சாட்சியாக நிற்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்ததார். அவருக்கு நான் நன்றியோடு சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த ஆராதனையில் உங்களோடு கூட தேவ செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் அடிமைக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த நாளிலும் எழும்பி பிரகாசி என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த சத்தியத்தை சிந்திப்போமாக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக. எந்த விதத்திலேயாவது நாம் பிரகாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு ஒளி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஆவல் இருப்பது எல்லாருக்கும் ஒரு சாத்தியமானதொன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏனென்றால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதாக. அப்போ மெய்யான ஒளியாக அந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் நாமும் உலகத்திலே ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
அப்போ நம்ம பிரகாசிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. நாம் பிரகாசம் அடையாத முடியாதபடி, பிரகாசிக்காதபடி, நாம் எழும்ப முடியாதபடி பல தடைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நாம் எழும்ப வேண்டும். எழும்பினால்தான் அந்த தடைகள் மாறும். நாம் தடைகளை வைத்துக்கொண்டு நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது. நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் பலவிதமான தடைகள், எழும்ப முடியாதபடி கவலை, கண்ணீர், பாரம், துக்கம், தேவனுக்கு பிரியமற்ற செயல்பாடுகள், இப்படி பல காரியங்கள் நாம் பிரகாசிக்க முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளை மீறி நாம் எழும்பும் போது, நம்முடைய கட்டுகளிலிருந்து எழும்பும் போது, பாவத்திலிருந்து எழும்பும் போது, பலவிதமான காரியங்களை நாம் எழும்பும் போது, தடைகள் நம்மை விட்டு மாறும்போது ஒரு மனுஷன் பிரகாசிக்க முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்பதாக. அப்போ இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாருமே தேவனுக்காக ஒளி கொடுக்கிறவர்களாய், பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எழும்பி பிரகாசிக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு ஒரு பிரோஜனமுள்ள கருவிகளாய் மாறுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் சில காரியங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் 2 விதமான தலைப்பின் கீழாக நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சுய புத்தியின் மேல் சாயாமல் நாம் வாழ வேண்டும். மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஏனென்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சுய புத்தியின் மேல் நாம் சாயாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையை நாம் இருக்க வேண்டும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் படித்திருக்கிறேன், பட்டதாரியா இருக்கிறேன், எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சுயத்தை சாகடித்தால் தான் நாம் சுகமாய் வாழ முடியும் என்று பாடல் சொல்லுகிறது. அப்படி என்றால் சுய புத்தியின் மேல் சாயாதபடி முழு இருதயத்தில் கர்த்தரோடு நம்பிக்கையாய் இருக்கும்போது, அவருடைய வழிகளில் நாம் அவரை நினைக்கும் போது நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குறார். எப்படி செவ்வையாக்குகிறார்? வேதத்திலே நாம் பார்க்கும்போது, உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 6வது அதிகாரத்திலே ஏசாயா எப்படி ஒரு தேவனுடைய அழைப்பை பெறுகிறார் பிரகாசிப்பதற்காக என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைந்த கிமு 742 தேவனுடைய அழைப்பை அவர் பெறுகிறார். 1வது வசனம் சொல்கிறது, தேவன் தனது ராஜரீக மகிமையிலே உயர்த்தப்பட்டு உலகம் முழுவதற்கும் மேலாக அவர் வீற்றிருக்கிறதை முதலாவது அவர் உணர்கிறார். அவர் பிரகாசிப்பதற்கு முதல் தேவன் மகிமையிலும் உலகம் முழுவதிலும் உன்னதமானவராய், மேலானவராய் வீற்றிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை அவர் அறிகிறார். 2வதாக தேவன் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவர் பரிசுத்தராய், அவர் மகிமையாய் நிறைந்திருக்கிறார் என்கிற உணர்வை அவர் அடைகிறார். அது மட்டுமல்ல, 4வது வசனம் சொல்கிறது, கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பிற்று என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். புகை என்பது என்ன? தேவனுடைய மகிமையின் அடையாளத்தை அங்கே காட்டுகிறது. இந்த மகிமையின் அடையாளத்தை கண்ட மாத்திரத்திலே இந்த ஏசாயா என்ன செய்கிறார்? ஐயோ நான் அதமாதேன். அதாவது இருதயத்திலே குத்துண்டவராய் அவர் என்ன செய்கிறார்? ஐயோ நான் அதமானேன். ஐ ஆம் த மேன் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று அவர் பிரகாசிப்பதற்கு தடையாயிருந்த அவருடைய பாவ உணர்வை, அந்த உதட்டினுடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தன்னுடைய முழு தவறையும் அவர் உணர்கிறார். எதற்காக? பிரகாசிப்பதற்காக என்று இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். பாவ நிலையை உணர்ந்த மாத்திரத்திலே சேனைகளின் கர்த்தாவே, ராஜாவே என் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சரண்டர் அடைகிறார். கண்கள் கண்டதே என்கிற மாத்திரத்திலே பரிசுத்த தேவனை கண்டதினாலே என் பாவ உணர்வை நான் உணர்ந்தேன். என்னிடத்தில் இருந்த எல்லா பிரகாசிப்பதற்கு தடையாயிருந்த காரியங்களை உணர்ந்தேன் என்று சொல்லி அவர் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே அவர் சரண்டர் ஆகிறார். அந்த மாத்திரத்திலே யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே இதோ நான் அடியேன், ஹியர் ஐ ஆம், ஐ வில் கோ.
நான் போறேன், உம்முடைய சமூகத்தில் இதோ நான் அடியே நான் வந்து நிற்கிறேன், என் பாவ உணர்வை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால், அப்படியே தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகனாக அவர் காணுகிறார். மனுஷன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால தான் அவர் ஆண்டோடைய மகிமையை கண்ட மாத்திரத்திலே தன்னுடைய உணர்வை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார், யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் உடனே இதோ நான் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். சுய புத்தியின் மேல் சாயாதபடி தேவனிடத்திலே அவர் தன்னை அர்ப்பணித்ததினால், தேவனுடைய மகிமையை கண்டதினால், தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்ததினால் அவர் என்ன செய்கிறார், அவர் தன்னையே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார். எதற்காக? எழும்பி பிரகாசிப்பதற்காக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிப்பதற்கு அநேக வழிகள் இருக்கிறது, அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் நன்கு படித்தவர்களும் பட்டதாரிகளுமாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு மகிமையாய் பிரகாசிப்பதற்கு நாம் ஒரு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளினால், செயல்களினால், பாவங்களினால் பிரகாசிக்க முடியாதபடி அநேக தடைகளை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டு அவருடைய அழைப்பை உணராதபடி, மகிமையை உணராதபடி, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே பின்வாங்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி இராதபடி எப்பொழுது தேவனுடைய அழைப்பை பெறுகிறோமோ, எப்பொழுது எழும்பி பிரகாசிப்பதற்குரிய வழி நமக்கு வருகிறதோ, நாம் நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஏசாயா, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொன்ன மாத்திரத்திலே இதோ அடியேன் என்று அர்ப்பணித்தது போல நாமும் நம்முடைய கடமைகளில் பலவிதமாய் தவறி இருப்போம் என்றால் அதெல்லாம் மாற்றி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். இரண்டாவதாக பார்க்கும்போது சுய புத்தியின் மேல் நம்பிக்கை. நான் வச்சதான், நான் தான், என்னுடைய நம்பிக்கையை தள்ளி வேற ஒன்றுமே கிடையாது, என்னாலே எல்லாம் செய்ய முடியும், வேற யாராலையும் முடியாது என்று சுய நம்பிக்கையிலே நாம் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு தான் உட்டு சென்ற ஊழியங்களை செய்ய தமது சீஷர்களை பல விதத்திலே அவர் சாட்சிகளாய் எழுப்பினார். அவருடைய உயிர்த்தெழுதலே யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் அவருடைய செய்தி பரம்ப ஆரம்பிச்சது. யூத பிரமாணத்திலே வைராக்கியம் கொண்ட பல கிறிஸ்தவர்களை விசுவாசிகளுக்கு எதிராக கலகம் செய்ததான சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்த பிரசித்தி பெற்ற மனுஷன் அங்கு இருந்தான். அவன் பெயர் தான் சவுல் என்பதாக. நல்ல முறையில் பிரபலமான கமாலியன் என்கிறதான கல்விமானிடத்திலே எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவர். மோசேனுடைய நியாய பிரமாணத்தையும் யூத மார்க்கத்தினுடைய வைராக்கியத்தின்படி வளர்ந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு பட்டணத்தை நோக்கி பல வீரர்களோடு புறப்பட்டு செல்கிறார். தமஸ்குக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே ஒரு பிரகாசமான ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. பிரகாசித்த மாத்திரத்திலே நடுங்கி திகைத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லு 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று கேட்கிறார். அன்பானவர்களே, ஒரு ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசிப்பதற்கு ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன்ல தேவன் அழைக்கிறார். ஏசாயாவை ஒரு விதமாய் அழைத்தார் ஆலயத்துல. இந்த மனுஷனே நடுப்பகலிலே பிரகாசமான ஒளியின் மூலமாய் அவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அந்த ஆன் த ஸ்பாட்டே அவன் மனமாற்றம் அடைகிறார். உடனே அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று. அதற்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிக்கிறார். நீ எழுந்து தமஸ்கு நேர போ. அங்கே நான் போகும்போது 3 நாள் அவன் பார்வை இல்லாதவனாய், எதற்காக பார்வை இல்லாதவனாய்? எழுந்து பிரகாசிப்பதற்கு தடையாக இருந்த அவனுடைய பாவம், அவனுடைய வீரம், அவனுடைய முரட்டுத்தனம் எல்லாமே 3 நாள் தேவன் ஒரு பனிஷ்மெண்ட் மூலமாகவே அவனை சோதிக்கிறவராய் இருந்தார். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருந்த சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் என்கிறதான அனனியா சவுலிடத்தில் வந்து, சவுலே, நீ பார்வையடையாவாக,
நீ பார்வை அடைவாயாக. சொன்ன மாத்திரத்திலே அவன் கண்களுள்ள மீன் சதிர்கள் விழுந்தது. அவன் என்ன செய்கிறார்? உடனே அவனுடைய இருள் மாற்றப்பட்டு புதிய ஒளிக்குள் பிரவேசித்து உடனே அந்த ஸ்பாட்டிலே தாமதிக்காமல் எருசலேமை விட்டு புற ஜாதிகள் மத்தியில் தேவனை பற்றி சாட்சி பகரும்படியாக அவன் மாறுகிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரம் என்பதாக அழகான அந்த சவுலை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவன் அழகாய் மாற்றப்படுகிறான். பெயர் மாற்றம் 9:15 அவன் என்னுடைய நாமத்தினத்தை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்தேன் என்று சொல்லி பெயர் மாற்றத்தோடு பார்வை அடைந்தவனாய் இதோ அவர் ஆண்டவர் தேவன் அவனை அழகாய் அழைக்கிறார். அன்பானவர்களே, தெரிந்து கொண்ட பாத்திரம் பாருங்க, தேவனே தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து சாட்சி பகரார் என்றால் அது எவ்வளவு பெரிய விதமான காரியம் அன்பானவர்களே. அப்படி என்றால் நாம் பிரகாசிப்பதற்கு தடைகள் நம்முடைய இடத்திலிருந்து மாறும்போது நிச்சயமாகவே நாம் பிரகாசிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடவுளை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, சுயமாய் வாழுகிற வாழ்க்கை, சுய நம்பிக்கையிலே வாழுகிற வாழ்க்கை என்று விதத்திலே பல விதத்திலே பலவிதமாய் வாழுகிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழும்போது, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாம் வாழும்போது, நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நாம் பிரகாசிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நம்முடைய பாவம், நம்முடைய வீரம், நம்முடைய முரட்டுத்தனங்கள், தேவனுக்கு பிரியமற்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் அதெல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏசாயாவை போல, ஒரு பவுலை போல நாம் அப்படி முயற்சிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம் மூலம் மகிமைப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேதம் சொல்வது அதே 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பிரகாசிக்கும் போது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்பதாக. கடவுளுக்காக நாம் எழும்பும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதே 19வது வசனம் சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தங்கங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒருவேளை நம்முடைய நினைக்கலாம், ஆண்டவரை நான் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள், துன்மார்க்கமான செயல்பாடுகள், உமக்கு பெரியமற்ற செயல்கள் எங்களிடத்துல இருக்கும் என்றால், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே அதெல்லாம் அகற்றுங்க ராஜா. ஒரு ஏசாயாவே எவ்வளவு அழகாய் ஒரு ஆலயத்திலே எவ்வளவு அழகாய் அழைத்தீர், அதே மாதிரி சவுலை நடுப்பகலிலே பலவிதமான காரியங்களுக்கு உட்படுத்தி தவறை உணரும்படியாக எப்படி அழைத்தீரோ, அப்போ நாங்களும் இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சபையில் நாங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஏதாவது தடைகள் இருக்கும் என்றால் ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி, ஆவியானவரே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் இறங்கி எங்களுக்கு இரக்கம் செய்து உன்னுன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்வது போல உம்முடைய மகிமை எங்கள் மேல் காணப்படுவதற்கு ஆவியானவரே உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடுவோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் பார்த்து நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் திஸ்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்ற வசனத்தின்படி எழும்புவோம், பிரகாசிப்போம், மற்றவர்களுக்கு ஒரு சுடராய் விளங்குவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மீட்பரே உமை பின் செல்ல சிலுவையை எடுத்தே, ஏழை நான் பெரியோ நல்ல நீரே எல்லாம் நான் வந்தே, உமை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன்.
அரசாசி கல்வி மேன்மை லோகமானைத்தும் ஆற்ப குப்பை என்று எண்ணி வெறுத்தேனே மூற்றிலும் உமை பின் செல்வேன் என் சுவாமி எனக்காக நீர் மரித்தீ எல்லாரும் ஓடினாலும் உமதன்பா நான் நீர்ப்பேன். மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து நேரம் வரைக்கும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாடினதான பாடல்கள், கேட்ட சத்திய வார்த்தைகள், சாட்சிகள், இன்னும் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தங்கியிருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி என்று சொல்லி கேட்ட நல்ல சத்திய வசனத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அதை போல அந்த வசனங்களை கேட்டு அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தாவே எவ்வளவு இன்பமும் எவ்வளவு மனமகிழ்ச்சியுமாய் இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்திலே உணர்ந்து உமக்கென்று தங்களை தத்தம் செய்து வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு முறை கூட வந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவை யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பாராக. ஆமேன்.